பொறுமையாக வைக்கணும். எஸ். இப்போ கேனடாவில் இருக்கிற ஈஸ்ட் சைடில் ஸ்காப்ரோ தாண்டி ஒரு 1 hour டிரைவில் நாங்கள் ஒரு ஃபார்முக்கு போய் அங்கே போய் செம்மையாக ஒரு நண்டு கறி குக் பண்ண போகிறோம். திலீபன் அண்ட் கௌஷி 2 பேர் தான் குக் பண்ண போகிறாங்க. என்னோட பேர் திலீபன். நாங்கள் ஸ்பைஸ் குக் ஹவுஸ் அண்ட் ஒரு சாப்பாடு கடை வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்களோட நண்டு உரைப்பான நண்டு கறி எப்படி செய்கிறன்றதை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காட்டுத்திருப்போம். Coming for food. It's nice. Yeah, pretty யாரோ இருக்குது டிராஃபிக் இல்ல இல்லம்மா. ஆமா ஆமா Srilankan. Now take the blue sticker off the bottom, okay? Huh? You take the blue sticker off the bottom, okay? அந்த மெட்ட பான். What is this? Small size கிடைக்கல. சுமார் இருந்தது. எல்லாம் one size விட்டா. No. Spice cook house. You want straight like this? Yeah. அது ஏதோ தட்டுதான் அதை எடுத்துட்டு வாடா. Apron. Good match the. That's crazy. Okay, put some gloves on. வெங்காயம் கொண்டு வாங்க. வெங்காயத்தை மறந்துட்டு வந்துட்டு அது உங்களுக்கு தெரியுமா? எந்த வெங்காயம்? Onion with some onion. ஸோ ட்ரோனாலேருந்து ஒரு 80 kilometers நீங்கள் ஈஸ்ட் அப்புறம் நார்த் வந்தீங்க அப்படின்னா நியூட்டன்வில் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. திலீபனும் கௌஷியும் வந்து இங்கே ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னென்ன ஃபார்ம் பண்ணுறீங்க? பெரிஸ், ஸ்மால் ஆனியன்ஸ், ஸ்பினச், இது எல்லாமே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பியூட்டிஃபுல் ஃபார்ம், இங்கே பாண்ட் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே தான் வந்து நண்டு கறி பண்ண போகிறோம். இது நண்டு கறியில் என்ன ஸ்பெஷல் திலீபன்? ஸோ நண்டு கறியில் என்ன ஸ்பெஷல்ன்றா இதில் வந்து கூட எங்களோட ஸ்பைசஸ் இருக்குது. ஓகே. ஸோ நார்மலாக நண்டு கறியில் வந்து எங்களோட மெட்டாக்கள் சைனீஸ் அவங்க போடுறோம்னா கார்லிக்கும் ஜிஞ்சர் தான் மேக்ஸிமமாக போடுவாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து நாங்கள் எங்களுடைய ஸ்பைஸில் கொஞ்சம் போட்டு நீங்கள் சாப்பிடக்க யூ கேன் ஈவன் டேஸ்ட் த ஃப்ளேவர்ஸ். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஸ்பைஸ் எல்லாம் உங்களோட உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்பைஸ். ஓகே, தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மண் சட்டியில் செய்ய போகிறீங்கல்ல? அன்றைக்கி மண் சட்டியில் செய்ய தான் இப்போ எல்லாமே மறந்துட்டாங்க. ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட். லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்பைசி ஸ்ரீலங்கன் நண்டு கறி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிசி கிராப், இதை தான் பிசி கிராப் பண்ணி சொல்கிறேன். இது பிசிலேருந்து வாரது. ஸோ இதுக்கு தேவையான சாமான்கள் வெங்காயம், மிளகாய், சின்ன சீரகம், பெரிய சீரகம், மிளகு, கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஏலக்காய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு உள்ளின்னு சொல்லலாம், பூண்டுன்னு சொல்லலாம், மற்றும் மிளகாய், அண்ட் முக்கியமானது பழப்புளி. நண்டு க்ளீன் பண்ணிக்கல இதை மேக் ஷூர் பண்ணுங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கணும். அந்த எட்ஜில் வந்து கட் பண்ணி விடுறது, அப்போ தான் அதுக்குள்ளே வந்து கிரேவி போகும்.
ஃப்ளேவர் வந்து you can go inside. Okay, let's take and watch. Okay. இது தாய் ரெட் சில்லி Okay. இது வந்து கொச்சி மிளகான்னு சொல்லி இது கொஞ்சம் நல்ல உரைப்பு கூட Okay. இப்போ இதில் தண்ணி சேர்த்து போட போகிறோம் ஃப்ளேவருக்கு Okay. இடிக்க பட்டி போட்டு இடிக்கிறோம். Yeah. பழப்புளி. Okay. சீ ஃபுட்டுகளுக்கு பழப்புளி தான் போடுறது. கொஞ்சம் மிளகு. தேவையான சாமான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் சமைக்க வலிக்கிட போகிறோம். இவ்வளோ காலம் எங்களோட நண்டு கறி எப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் இன்றைக்கு நாங்கள் அதை எப்படி செய்கிறோன்னு காட்ட போகிறோம். அளவு தேங்காய் மண் சட்டியில் சமைக்கிறது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா எப்போவுமே உங்களுக்கு உங்களோட சாப்பாடில் எப்போவுமே அயன் சத்து உங்களுக்கு இருக்கும். அதில் அது உங்களோட உடம்புக்கு எப்போவுமே முக்கியமானது. கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், ஏலக்காய், கராம். இதுதான் வறுத்த கறி மிளகாத்தூள். இதுக்குள்ளே ஏலக்காய், மல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், மற்றது மிளகா, செத்தல் மிளகா அப்படியான கணக்கு ஐட்டங்களை போட்டு மிக்ஸ் பண்ணினா தான் இது. பழப்புளி,
மூடி விடுதாங்க. இதுக்குள்ள இப்போ எல்லாம் தாளிச்சிட்டு தூளும் புளியும் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் 7 to 10 minutes நீங்கள் விட்டீங்கன்னா தூளும் உப்பு புளியும் கொஞ்சம் அவிஞ்சா பிறகு இப்போ இந்த நண்டை போட்ட உடனே ஒரு 5 minutes ரெடியாகும். எல்லாம் போடுங்க. ஸோ நண்டு வந்து டக்குன்னு அவிஞ்சிடும். அதால் நாங்கள் முதல் தூள் புளி எல்லாத்தையும் முதல் போட்டு அதை அவிச்சிட்டு இப்போ இந்த நண்டை போகிறோம். நண்டு டக்குன்னு அவிச்சிடும். கண்ணீர் நீங்கள் அவிக்கக்கூடாது நண்டை. ஸோ இப்போ நாங்கள் நண்டை உள்ளுக்கு போடுறோம். ஸோ தேங்காய் பால் ஸோ இது வந்து நல்ல ஃப்ளேவரும் வரும். கறியை கொஞ்சம் திக்காக்கும். இது முருங்கையிலையும் போடுறோம்டா. இது வந்து நண்டு வந்து சூடான சாமான். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி முருங்கையில போடுறது ஃப்ரெஷ் ஆனது. Okay. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த நண்டு கறி ரெடி. All right. Oh, Here we my. go. Oh my. Bro, we have Jaffna spice nandu curry from Spiced Cook House. Okay. திலீபனும் கோஷியும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. This is my friend sponsor enemy. ஸோ நான் வந்து மச்சம் அசைவம் சாப்பிட்றதுனால இவர் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாரு. Of course. ஸோ tell me how is this? இதை பார்க்கவே நல்லா இருக்குது. ஓகே. ஓகே. Alright. அப்படியே கிடைக்க போகிறீங்களா? ஆமாம். ஓகே, நைஸ். Oh my. பார்க்கவே அந்த மாதிரி இருக்குது. Wow. Like it? I love it, bro. My goodness. And the flavor, spiciness, the gravy. Oh my god. Nice? Ooh. Undescribable. Nice. Oh my god. Okay.
God damn. Okay. God bless. So thank you for watching Spice Cook House lerinde ஒரு delicious cooking. நீங்க நம்பர் பார்த்துருப்பீங்க. If you want you can call it. If you're in Toronto, call them. I think they do on weekends. So call them for a nice spicy food or any other food they have on the menu. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்பைஸ் குக்கர்ஸ் வந்து இங்கே நல்லா குக் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள். இல் பி மோர் variety foods you can get. 100%. Okay, thank you very much. Thank you, Spice Cook House. Oh my God. இப்படி தான் சாப்பிடணும். Oh my goodness. This is too crazy. Guys, you gotta try this, man. Yeah, புளியா இருக்குது. It's okay. ஆனால் அது அவிய மணி ஆகும். உப்பு ஓகே உப்பு சொட்டு போடணுமா? We're going to start with the medically first. அப்படியா? ஓகே. லைவ்ல ஹோதா ஆமா. கொஞ்சம் பண்ணுங்க.